ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்டாக ஒரு காலேஜில் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த ஒர்க் ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் ஷாப்பே அட்டன் பண்ணதில்லை, நான் இப்போ ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலான்னு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ. முதல்ல வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். நான் வந்து ஒரு ஈசி ஸ்டூடெண்ட். இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒர்க் ஷாப்பையும் வந்து அட்டன் பண்ணதில்லை, எந்த காலேஜுக்குமே நான் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணலான்னு வந்து இன்ஸ்டாவில் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கிடச்சதான் வந்து காலேஜோட ஒர்க் ஷாப். இது வந்து ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டிலே ஒரு டாப் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஒர்க் ஷாப் வந்து IEEE ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களும் அந்த காலேஜுக்குள்ள இருக்க IEEE ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜும் இன்டெகிரேட்டடாக பண்ண ஒரு ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப் எப்படி நான் வந்து கிடச்சிச்சு, எப்படி நான் பார்த்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒர்க் ஷாப்பாக இருந்தாலுமே நீங்கள் நினைப்பீங்க, நம்ம இந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வைக்கலாம், அவள் சொல்லுவா, இல்லைனா வந்து வேற யார்கிட்ட சொல்லி வைக்கலாம், அவங்க சொல்லுவாங்கன்னு. அப்படிலாம் கிடையாது. உங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் தான் அவங்க வந்து என்னென்ன ஒர்க் ஷாப் அது எல்லாத்தையுமே வந்து போடுவாங்க. அது மூலயமா நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்டோரி வந்து பார்த்தாலே போதும். அவங்க டெய்லி இப்போ வந்து அவங்க ஒர்க் ஷாப் போகிறாங்கன்னா அந்த ஸ்டோரிலையும் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி டெய்லி பார்த்துட்டு வந்தாலே அவங்க ஒர்க் ஷாப் போடாமல் உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள் ஒர்க் ஷாப் வந்து அப்ளை பண்ணுறது. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒர்க் ஷாப் போவாங்க, அவங்க கிட்ட கேட்பேன் எப்படி அப்ளை பண்ணுறது. அவங்க ஆனால் அதை கூட யாருமே சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு கஞ்சப்பிஸ்டாரிங்க அவ்வளோங்க. ஸோ இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த ஒர்க் ஷாப்போட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துடலாம். இப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்றதுக்கு வந்துடலாம். அந்த ஒர்க் ஷாப்போட ஃபீஸ் வந்து 300 நான் வந்து பே பண்ணிட்டேன். அதாவது கூகுள் ஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அதில் பேமெண்ட்டோட பே பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் ஷாப்க்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அது வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில். நீங்கள் கண்டிப்பாக வரீங்களா இல்லையா, இது வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில். அதில் நீங்கள் எஸ் ஆர் நோவா கொடுக்கணும். அதை நான் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஓகே எல்லாமே கிடச்சிச்சு. நமக்கு காலேஜ் தெரியும், எல்லா காலேஜுமே ரொம்ப பெருசாக இருக்கும். காலேஜ்குள்ளே நமக்கு எந்த பர்டிகுலரான இடத்துல இருக்குன்னா நமக்கு தெரியாது, நமக்கு அந்த காலேஜ் நடக்குதுன்றது மட்டும் தான் தெரியும். ஸோ நானும் வந்து கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு ரிட்டன் கன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அனுப்புவாங்க. இப்போ நாளைக்கு எனக்கு ஒர்க் ஷாப் நடக்க போதுனா எனக்கு இன்னைக்கு தான் அவங்க அனுப்புவாங்க கன்ஃபர்மேஷன். ஸோ அவங்க அனுப்புனோன்னா அதில் என்ன இருந்துச்சு அந்த இமெயில்னா, உங்களோட சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம காலேஜில் நடக்குது, இந்த டைமிங்குள்ளே நீங்கள் இருக்கணும், இந்த டைமிங்கில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க்கு நீங்கள் வந்துடணும், 9 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 3 o'clockலாம் வந்து ஒர்க் ஷாப் முடிஞ்சிடும், இந்தந்த டைம் அதாவது 9 to 10 or 10:30 இந்த மாதிரி டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு வந்து இது சொல்லி தருவோம் அப்படின்றதுல மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் எந்த லொக்கேஷனில் நடக்குது, காலேஜ்குள்ளே எங்கே நடக்குதுன்ற எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை. அப்புறமா வந்து அந்த காலேஜில் தான் என்னுடைய சிப்ளிங்ஸ் படிக்கிறாங்க. ஸோ நான் அங்கே போயிட்ட உடனே அவங்க கிட்ட கேட்டு, அவங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல, சரி நம்ம காலேஜ்குள்ளே போனோடனே அங்கே வெளியில் இருப்பாங்களா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஆனால் யாருக்குமே தெரியல, அது அவ்வளோ பெரிய காலேஜ். ஸோ உள்ள என் சிப்ளிங் வந்து ஒவ்வொரு இதுக்காக தேடி அப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்டு அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்ல ஸ்டாஃப் நின்றுட்டு இருந்தாங்க, அங்கே போய் கேட்டு என்ன உட்கார வச்சுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இது எனக்குன்னா ஓகே, வேற ஏதாவது காலேஜ்லேருந்து வராங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பெரிய காலேஜ் இல்லையா, வெளியூர்ல இருந்தெல்லாம் வராங்கன்னா அவங்கலாம் எப்படி, அவங்களுக்குலாம் சிஸ்டர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்கலாம் எப்படி தேடி இருப்பாங்க. கேட்லேருந்து உள்ள நடந்து போகிறதுக்கே 20 நிமிஷம் ஆகுது. அதில் எப்படி நான் தேடுறது, கரெக்டான லொக்கேஷன் கொடுத்தாவது தேடலாம் உள்ளவே, அது கொடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. காலேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க இமெயில் திருப்பி பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது அனுப்புவாங்களான்னு அனுப்பவே இல்லை. நான் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ளே போனதே வந்து 9:30 மணிக்கு தான். ஆனால் வந்து எனக்கு மெசேஜில் 9 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு போட்டாங்க. இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. வேற யாராவது இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது எனக்கு கேட்டால், அவ்வளோ பெரிய காலேஜ் அது. நான் அங்கே போனது 9:30, அவங்க ஸ்டார்ட் பண்ணதே 10 மணிக்கு தான். 10 மணி ஆகியுமே 10:30 அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டே தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு தெரியல எங்கே இருக்குன்னே, அதனால தான். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று நான் என்ன சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன்னா, அதில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாரு. அவர் தான் அதோட மெயின். எங்களுக்கு நடத்துறன்ற டாபிக் வேற, அவர் வந்து அதோடைய இப்போ வந்து இந்த டாபிக் நான் நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், 3-4 பார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே தான் அவர் வந்து இழுத்து நடத்திட்டே இருந்தார். அடுத்த பாட்டுக்கு அவர் போவே இல்லை. அவர் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு அப்படியே ஒரு லேசினஸாக இருந்துச்சு அவர் நடத்துறது. ஒரு அட்ராக்டிவாக இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்கேஜாக வச்சுக்கணும் அவங்களோட டீச்சிங்கில், அந்த மாதிரி இல்லை. அது எனக்கு என்னமோ ஸ்லைட் அவர் படிச்சு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலதெல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், தான் அவரோட டெக்னிக்கலாக அவரோட ஸ்லைட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் வந்து ஆடியன்ஸை எங்கேஜ் பண்ண வைக்கல. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்பவே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அங்கே இருக்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்க முகத்தை பார்த்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட ரியாலிட்டியாக இருந்துச்சு. இப்போ நான் எமோஷனலாக எப்படி என்னோட இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன். நான் எதை நினச்சி போகிறேன், அது ரொம்பவே பெரிய காலேஜ் அப்படின்னு நினச்சி போகிறேன். அதில் IEEE ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டவுட்டே வர ஆரம்பிச்சு. சரி நம்ம காலேஜில் பண்ணால் தான் நமக்கு டவுட் வரும். இப்போ நம்ம இருக்கத்திலே பெரிய காலேஜ் போகிறோம், அங்கேயே நமக்கு டவுட் வந்துருச்சு. எந்த ஒர்க் ஷாப் போனாலும் நல்லா யோசிச்சு போகணும்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லேர்னிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது நம்ம நினைப்போம் ஒரு பெரிய காலேஜ் பெரிய நேம்னா, அதான் நான் சொன்னதே தான், ரொம்ப சூப்பராக நடத்துவாங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, எல்லா காலேஜிலும் சொதப்புவாங்க. அதுதான் எனக்கு இதில் தெரிஞ்சிச்சு. கன்க்ளூஷனாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ஒர்க் ஷாப் வேஸ்ட் ஆஃப் டைம், பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது தான். புதுசான ஒரு காலேஜ்குள்ளே போனேன், புதுசாக என்னை சுற்றி நிறைய பேரை பார்த்தேன், நல்லா வந்து கொஞ்சம் பேசினேன், கொஞ்சம் பேர்கிட்ட கொஞ்சம் 2-3 பேர்கிட்ட பேசினேன். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கிடைச்சிச்சு. பட் அப்புறம் என்னோட டைம் வேஸ்ட் தான். நான் எதுக்காக போனோம் அந்த இது வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ வந்து நான் இந்த மாதிரி
9:30 மணிக்கு நான் போயிட்டேன். 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு டைம் ஷெட்யூல் இருக்குன்னா, அந்த டைம் ஷெட்யூல்குள்ள அவங்க நடத்தி முடிக்கணும். இப்போ ஸ்நாக்ஸ் டைம்னு விடுறாங்கன்னா, அந்த ஸ்நாக்ஸ் டைம்க்கு அவர் விட்டுறணும். அவர் அப்பயும் விடாம மைக் எப்படா குடுப்போம்னு பேசிட்டே இருந்தாரு அந்த சாரு. அப்புறமா வந்து லஞ்ச் டைமும் 12:15க்கே விடணும். ஆனா வந்து அவரு 1:00 தான் எங்கள வெளியே விட்டாங்க. பசங்க வந்து டவுட் கேட்குறேன்னு கேட்டதே திருப்பி திருப்பி கேட்டு அதெல்லாம் ரொம்ப கடுப்பா இருந்துச்சு அவங்க டவுட் கேட்கறது. என்னோட சிப்லிங் கிட்ட கேட்டேன். இது என்னடி மொக்கையா இருக்குன்னு கேட்டேன். இல்ல நமக்கு டைம் வேஸ்ட்னா நம்ம வந்து அப்பவே வெளில வந்துடணும். அவங்களுக்காக பார்க்கக்கூடாது. அவங்க அப்பதான் தெரிஞ்சுப்பாங்க. இது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இல்லன்னு. நம்ம உட்காந்து டெய்லியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ ஏதாவது ஒர்க் ஷாப் போறீங்க, உங்களுக்கு வந்து பிடிக்கல, டைம் வேஸ்ட்னு தெரியுதுன்னா டக்குன்னு வெளில வந்துருங்க. அதான் வந்து பெஸ்ட். ஸோ இதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கவங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களாம் அது கமெண்ட்ல பண்ணுங்க. தேங்க்யூ.